தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாடு கால்பந்து சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது தொடர்பான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு கால்பந்து சங்கத்திற்கு நடத்தப்பட்ட தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மறு தேர்தல் நடத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் இறுதிப் பட்டியலை ஜூலை 21ஆம் தேதிக்கு தயாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முடித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி. தமிழ்நாடு கால்பந்து சங்கத்திற்கு நடத்தப்பட்ட தேர்தல் ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தேர்தலை ரத்து செய்ததற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்க தேர்தல் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கால்பந்தாட்ட சங்கத்துக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் படும் வரை அதனுடைய நிர்வாக குழு சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும் என கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதையடுத்து 2025ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்துக்கு தேர்தல் நடத்த முடிவு என்பது செய்யப்பட்டது. அதில் 22 உறுப்பினர்களுடன் சென்னை, திருநெல்வேலி, கோவை மற்றும் திருச்சியை சேர்ந்த 4 பேர் புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் முறைகேடாக 4 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிரானது என பல்வேறு மாவட்ட கால்பந்தாட்ட சங்கம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு என்பது நீதியரசர்கள் அனிதா சுமன் மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தேர்தலுக்கு முன் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருந்ததை ஏற்க முடியாது, தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விதிகளுக்கு எதிராக தேர்தல் நடைபெற்றிருப்பதால் மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஆனால் மே மாதம் நடைபெற்ற தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது, அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய பட்டியலை இறுதி செய்து உறுப்பினர்களுக்கு எதிரான ஆட்சேபனைகளை ஒரு வாரத்தில் தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. மேலும் உறுப்பினர்களினுடைய குறைகளை தனித்தனியாக பெற்று நிர்வாக குழு நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆனால் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும், அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் பட்டியல் தயாரிப்புக்கு பணிகளை ஜூலை 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. பின்னர் தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் முடித்து அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.